தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஜீரோதா கைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அலர்ட் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து 500 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஒரு 480 வந்தால் வாங்கலாம்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்காக நாள் ஃபுல்லாக நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி ப்ரைஸ் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 480 வந்த உடனே ஜீரோதா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற மாதிரி நம்ம ஒரு அலர்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் வால்யூம், பர்சன்டேஜ் சேஞ்ச், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மாதிரியான பல கண்டிஷனுக்கும் நம்ம கைட்ல வந்து அலர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல கைட் அலர்ட் அப்படின்னா என்ன, எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம அலர்ட் வைக்கலாம், மொபைல் ஆப் மற்றும் வெப்ல அந்த அலர்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கும் ஜீரோதால ஃப்ரீயா டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே மொபைல் மூலம் ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஃபர்ஸ்ட் கைட் அலர்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். கைட் அலர்ட் அப்படிங்கிறது நீங்க முன்னாடியே செட் பண்ணி வச்சிருக்க ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் கண்டிஷன் மீட் ஆனவுடன் ஜீரோதா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்கிற ஃபியூச்சர் தான் இந்த கைட் அலர்ட் அப்படிங்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஒரு 1400 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க ரிலையன்ஸ் பிரைஸ் வந்து 1350க்கு கீழே வரும்போது எனக்கு தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஜீரோதா கைட்ல வந்து லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1350 அப்படின்னு ஒரு அலர்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். பிரைஸ் வந்து அந்த 1350 லெவலுக்கு வந்த உடனே ஜீரோதா கைட் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். இதனால பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்தெந்த டேட்டாக்கெல்லாம் நம்ம அலர்ட் வைக்கலாம் அப்படின்னா கைட் அலர்ட் அப்படிங்கிறது வெறும் ஷேர் பிரைஸ்க்கு மட்டும் கிடையாது. பல மார்க்கெட் டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நம்மளால அலர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு OHLC, அதாவது ஓப்பன் பிரைஸ், ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோஸ் பிரைஸ், நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச், டே சேஞ்ச் இல்லனா இன்ட்ராடே சேஞ்ச், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை கிராஸ் பண்ணும்போது நம்ம அலர்ட் வந்து வைக்கலாம். அடுத்து நார்மலா நம்ம பிரைஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் இல்லனா வந்து ஆவரேஜ் ட்ரேடட் பிரைஸ் போன்றவற்றை வச்சு நம்ம அலர்ட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே போல டோட்டல் பை குவாண்டிட்டி, டோட்டல் செல் குவாண்டிட்டி, வால்யூம் ட்ரேடட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், OA ஓட டே ஹை, OA ஓட டே லோ, லாஸ்ட் ட்ரேடட் குவாண்டிட்டி, இந்த மாதிரி பல டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நம்மளால ஜீரோதா கைட்ல அலர்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாம ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜீரோதா கைட் ஆப் ஓபன் பண்ணி எப்படி நம்ம அலர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத லைவா பார்க்கலாம். இப்போ நான் ஜீரோதா கைட் ஆப் வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். இதில் வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டாக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த கைட் அலர்ட் அப்படிங்கிறது நமக்கு இண்டெக்ஸுக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும், ஸ்டாக்ஸுக்கும் கிரியேட் பண்ணிக்க முடியும், F&O பொசிஷன்ஸுக்கும் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போது உதாரணத்துக்கு நான் நிஃப்டி 50 செலக்ட் பண்ணுறேன். எப்படி நம்ம அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாக்குக்கு எந்த இண்டெக்ஸுக்கு நீங்கள் அலர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் அலர்ட் அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நேம் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே நிஃப்டி 15 இருக்குது, அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் என்னோட நேம் வந்து நான் கொடுக்குறேன், தினேஷ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, தினேஷ் 01 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுக்குறேன். நேம் வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, கிரியேட் அலர்ட் அப்படிங்கிறது இப்போ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் வந்து 24,440 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா 24,430 வந்ததுன்னா எனக்கு சொல்லு அப்படின்னு. உதாரணத்துக்கு அப்போ தான் டக்குன்னு அலர்ட் வந்து ட்ரிகர் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 24,430 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தோம் அப்படின்னா அலர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அப்போ எப்போ 24,430 வருதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஜீரோதா கைட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்படி தான் அலர்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அலர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 24,430 24,435 அப்படின்னு கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை 24,300 வச்சுக்கலாம், இல்லை 24,000 வச்சுக்கலாம், இல்லை 23,000 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இது இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 24,439 வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் ஒரு அலர்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா சேம் நான் வாட்ச் லிஸ்ட்டுக்கு போய்க்கிறேன்.
அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செட் அலர்ட் கொடுக்குறேன். லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 24,445. அதாவது 24,445 டச் ஆயிடுச்சு, இல்லை அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடு அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த அலர்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி உங்களால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 அலர்ட்ஸ்கிட்ட வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த அலர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 365 டேஸ்க்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். 365 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகுதோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோதாலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து 24,439 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுவே நம்ம டிஃப்ரெண்ட் அலர்ட், இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட் மூலியமாக நம்ம அலர்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? இதை நம்ம வேறு மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா மேலே லாஸ்ட்டாக அலர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நியூ அலர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களால் வந்து அலர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் விண்டோவில் போய் உங்களால் வந்து அலர்ட் செக்ஷனுக்கு போக முடியும். நீங்கள் வாட்ச் லிஸ்ட் செக்ஷன்லேருந்து அலர்ட்டுக்கு வந்து நீங்கள் போகலாம். இப்போ அகைன் வந்து இன்னொன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து டுடே ஹையை வந்து ரீச் ஆகும்போது எனக்கு ஒரு அலர்ட் கொடு அப்படின்னா ஹை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு ஹை இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு? 24,576 ஹை போயிருக்கு. ஜஸ்ட் கிரியேட் அலர்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா மீட் ஹையர் ப்ரைஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 24,576. ஸோ வந்து அந்த ப்ரைஸ் வந்து போகும்போது எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து கொடு அப்படின்னா, அப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டுடே ஹையை வந்து அது பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடு. அதே போல் டுடே லோவை நம்ம வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அலர்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாக்குக்கு, இண்டெக்ஸுக்கு, எதுக்கு வேணுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அலர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த அலர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சார்ஜஸ் எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேங்களா? நீங்கள் எனி டைம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பிரேக் அவுட்டுக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அடிக்கடி சார்ட் இப்போ பாருங்கள், நிஃப்டி அலர்ட் வந்து ஒன்று ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எந்த இது ட்ரிகர் ஆகிருக்கு அப்படின்னா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,435 ரீச் ஆனிச்சு அப்படின்னா, அதாவது ரீச் ஆனிச்சுன்னா ஒரு அலர்ட் கொடுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு அலர்ட் வந்து வந்துருச்சு, கைட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு அருமையான ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாக்குக்கு, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்கு, ஃபியூச்சர்ஸுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களால் 500 அலர்ட்ஸ் வரையும் ஜீரோதா கைட்டில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். 500 அலர்ட்ஸுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஏதாவது அலர்ட் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 365 டேஸ், 1 இயர். ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டி வந்து 20,000 போனால் எனக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுன்னு நீங்கள் இப்போவே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் அது எப்போ 20,000 போகுதோ அப்போ உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். போணுச்சு அப்படின்னா அலர்ட் வரும். 365 டேஸ்க்கு கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசபிள் ஆகி டெலீட் ஆயிரும். நிறையா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஸ்க்ரீனிங் டைம் வந்து கம்மியாகும். நீங்கள் எனி டைம் சார்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனி டைம் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு சார்ட் பார்த்துக்கிட்டு ஆப்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அலர்ட் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டு மொபைலை நீங்கள் பேக்கெட்டில் போட்டு வச்சிருந்தா போதும். அலர்ட் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு எந்த ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணுங்கிற டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். நீங்கள் வேற புரோக்கர் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கான்னு தெரில. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஜீரோதா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோதால ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக மொபைல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.